நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், நான் எங்கள் ஊரில் பெரிய டான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு போட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து டவுன் பஸ் மாதிரி. இதில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் நினைச்சாலும் அப்படியே ஒன்று சேர முடியாது. நாளைக்கு மதியம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களை அப்படியே வந்து இந்த பஸ்ஸை வந்து தூக்கி இன்னொரு போட்டில் ஏற்ற போகிறோம். ஒரு மனுஷனுக்கு அன்பும் அக்கறையும் கொண்ட சக மனிதன் தான் என்னைக்குமே ஏற்றுப்பேன். இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு டூ வீலர் வச்சிருக்கோமோ அது மாதிரி இவங்களுக்கு இது எல்லாமே. அதான் வீட்டுக்கு அவங்க சொன்னேன், அது கூட சொன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க. ட்ராவல் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். காலைல ஒரு 6:30 மணிக்கு போட் 6:30-7 மணிக்கு போட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் 8 மணிக்கு எல்லாருமே குடிச்சிட்டு பேக்லாம் பண்ணி ரெடியாகி வந்துடுங்க. 8:30க்கு நமக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடும். மார்னிங் ஃபுட்டு முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு வெளியே போனோம்னா உங்களுக்கு இந்த கேரளா சாரீ ஷர்ட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண, வேட்டியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் ஒருத்தர் கொண்டு போய் நிறுத்துறோம். அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆலப்புழா பீச் போகலாங்க. ஆலப்புழா பீச் பார்த்து அடுத்த மறுபடியும் கொச்சின் போகிறோம். கொச்சினில் வந்து மட்டஞ்சேரி பேலஸு, ஜியூ ஸ்ட்ரீட். மட்டஞ்சேரி பேலஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான பேலஸு. அங்கே இருக்கக்கூடிய இந்த அது வந்து ஒரு இதாக இருக்குது, நம்ம என்ன அப்படின்னா மியூசியமாக வச்சுருக்காங்க. இந்த ராஜாக்கள் பயன்படுத்தின பொருட்கள், அந்த வீடு, அந்த இது மாதிரிலாம் இருக்கும். இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து இப்போ இந்த பின்னாடி ஒரு போட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு போட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து டவுன் பஸ் மாதிரி. இங்கே இருக்க மக்களுக்கு வந்து டவுன் பஸ், நம்ம எப்படி டவுன் பஸ் ஏறி ஒவ்வொரு இடத்துக்காக போகிறோம், அது மாதிரி அந்த போட் வந்து டவுன் பஸ் மாதிரி இருக்கும். அடுத்த மட்டஞ்சேரி பேலஸ், ஜியோ ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு ஈவினிங் கரெக்டாக நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5:30-6 மணிக்கு செராய் பீச் கூப்பிட்டு போனால் சன்செட் பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் நாளைக்கு மதியம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களை அப்படியே வந்து இந்த பஸ்ஸை வந்து தூக்கி இன்னொரு போட்டில் ஏற்ற போகிறோம். ஏற்றி அதை அப்படியே அந்த கொண்டு போய் இறக்க போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஜியோ ஸ்ட்ரீட் பற்றி இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா வீட்டுக்கிட்டையும் வந்து ஒவ்வொருத்தர் சின்ன சின்ன போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சின்னது வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து மோட்டர் போட்டு, ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு டூ வீலர் வச்சுருக்கோமோ அது மாதிரி இவங்களுக்கு இது எல்லாமே எல்லா வீட்டுக்கு முன்னாடியே போய் வச்சுருப்பாங்க. எல்லாமே 2 வீடு, 2 அடுக்கு 3 அடுக்கு இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து மழை பெஞ்சதுனால இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பஸ், டவுன் பஸ். இதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் போகிறதுக்கு 5 ரூபா 10 ரூபா இந்த டிக்கெட் இருக்குது. இது வந்து போட் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி ஒரு ஸ்டாப்பில் பஸ் ஏறி இறங்குறப்போ அது மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு இந்த ஸ்டாப்னா அந்த ஸ்டாப்புக்கு போய்க்கலாங்க. இங்கே இந்த இந்தியாவிலேயே வந்து இங்கே மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி பேக் வாட்டரில் கனெக்ட் பண்ணி போகிற ஆப்ஷன் இங்கே வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழா ரொம்பவே ஃபேமஸுங்க. ஓகேங்களா? நாளைக்கு ஈவினிங் சன்செட் பாட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஜியோ ஸ்ட்ரீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப பழமையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த சர்க்கிள் அது. அங்கே அந்த கலை ஆர்வம் இந்த மாதிரி தேடல் இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப சூப்பரான இடம். இதில் 1940 வந்து பென்ஸு இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறுத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் உள்ளே போய் எல்லாத்தையும் பாட்டு வரலாம். அடுத்து அங்கே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா ஃபாரினர்ஸ் அதிகமாக வரனால அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் பர்ஃப்யூம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா, அத்தர் இது மாதிரிலாம் எதாவது வாங்கணும்னா அங்கே இராம் பர்ஃப்யூம்ஸ்னு ஒரு கடை இருக்கும். நான் அந்த கடை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நமக்கு மற்றவங்களை கூட நான் சொன்னால் கொஞ்சம் கன்செஷன் பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம், கன்செஷன் பண்ணி தருவாங்க. அதை ஒரு 4-5 கடை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 50 மில்லி வந்து 150 ரூபா 200 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து 12,000 ரூபா 1 லட்ச ரூபா வரைக்கும் சென்ட் இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு 4-5 சென்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. நீங்கள் எதிராக எதுவும் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் போட்டோட ஸ்டாப் இருக்கும். அதாவது பஸ் ஸ்டாப் மாதிரி 2 பக்கம் உட்கார்ற மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. கூரை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே போட்டு, இதுக்கு பின்னாடி வயல், இப்படி தான் ஒவ்வொரு வீடு இருக்குது. இது எல்லாமே நமக்கு இதை சுற்றி தான் இருக்குது. நம்மளை சுற்றி போய் இப்படி தான் இருக்குது. நீங்கள் மதியம் ஈவினிங் போட் போகும்போது கவனிச்சிங்கன்னு தெரியல, இதுதான் ஒவ்வொரு வீடு இப்படி தான் இருக்குங்க. இதான் வந்து போட் ஜெட்டிங்க. நம்ம பஸ்ஸுக்கு எப்படி வெயிட் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த டைமிங் போட்டு இருக்கும். இப்போ ஆலப்புழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து வரிசையாக போட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டில் எப்படி இந்த ஊர் பஸ் இந்த இடத்துல நிற்கும், 20 நம்பர் இங்கே நிற்கும், இந்த ஊருக்கு போகும், அதேமாதிரி போட்டுக்கும் வரிசையாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. வரிசை இந்த போட்டு இந்த ஊருக்கு போகும், இந்த போட்டு யாருன்னா இந்த ஊருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரூட் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இது. ஆனால் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை, மழை சாதாரணமாக பாம்புலாம் சாதாரணமாக தெரியும். அது இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பழக்கம். அதே மாதிரி மழை வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை. தண்ணி ஏறிடுச்சுன்னா இதுக்கு உள்ளே போகும். நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், நான் எங்கள் ஊரில் பெரிய டான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளோ பெரிய மக்கள் இருக்காங்க அப்படின்னு, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, என்ன மாதிரி இது இருக்காங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு இதுதான் அந்த தேர்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் அப்படின்ற புக்கோட இது. ஆக்சுவலாக என்ன இதை நான் ஏன் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னா,
நம்ம உள்ளூர்லேயே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சில இதை பற்றி ஒரு ஐடியா வச்சுருப்போம், நம்ம ஒரு சில விஷயம் பார்த்துருப்போம், பார்க்காத இருப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி வெளியே வரும்போது தான், நிறைய மக்கள்கிட்ட பழகும் போது தான் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் வாழ்க்கையில் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உதவும், ஏதோ ஒரு இடத்துல உதவும். வாழ்க்கை எந்த நேரத்தில் எப்படி எங்கே மாறுதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் வயநாட்டில் ஜூலை 28 நாங்கள் ட்ரிப் முடிச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் வரும், ஜூலை 30 மண் சரிவு. அங்கே போன இடம்லாம் இல்லை, எங்கள் கூட வந்த டிரைவர்ஸ்லாம் இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. அப்போ வாழ்க்கைன்றது ஒரு பயணம். பிரபஞ்சன் சொன்ன மாதிரி வாழ்க்கைன்றது பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம், பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போயிருக்கிற ஒரு பிரயாணம். என்னைக்கு அந்த சுமையெல்லாம் நம்ம இறங்கி கீழே வைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம 4 பேர் நம்மளுக்கு சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பிரபஞ்சன் ஒரு கவிதை சொன்னார். நம்ம என்னைக்கு நிறுத்துறோமோ அன்னைக்கு நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால உங்களுக்கு எனக்கு எத்தனையோ வயசாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அது எதுவுமே நமக்கு நினைவு இல்லை. நம்ம பட்ட கஷ்டமோ, நம்ம பட்ட சந்தோஷங்கிறத விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில நினைவுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு அழியாத ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன திட்டலாம், இது பண்ணலாம். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நாளைக்கு ஒரு உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் வீட்டிலேயோ இந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது, சார் நம்ம இத்தனை பேர்த்து கூட போனோம், இப்படி வேத்தில் உட்காந்துட்டு இருந்தோம், இப்போல்லாம் ஒரு 2 நாள் ரிலாக்ஸாக இருந்தோம் அப்படின்ற அந்த ஒரு செகண்ட் சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஏன்னா நினைவுகளை சேமித்து வைக்கிறது வந்து நாம மட்டும் தான் சேமித்து வச்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசை ஒரு பேங்க்ல போட்டு சேமிக்கலாம், சேவ் பண்ணி வைக்கலாம். தண்ணியை ஒரு பாட்டிலையோ இந்த தண்ணியை வந்து ஒரு வாட்டர் பாட்டில் பிடிச்சி 2 வருஷம் 3 வருஷம் சேமித்து வச்சுக்கலாம். ஆனால் நினைவுகளை சேமிக்கிறது நம்மகிட்ட பெருசாக இல்லை. நம்மகிட்ட இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அறிவியல் சாதனங்களில் ஃபோட்டோ, வீடியோஸ், நமக்கான அனுபவம், இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற நினைவுகளை சேமித்து வைக்கிறது. ஸோ அதனால இப்போ எல்லாரும் கூட இருக்கும்போது, இப்போ இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, நான் இதில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் நினைச்சாலும் மறுபடியும் ஒன்று சேர முடியாது. அத்தனை பேரும் ஒரே டைம்ல ஒன்று சேர்க்க முடியாது. வெவ்வேறு டைம்ல தனித்தனியே சேரலாம், ஆனால் எல்லாரும் நினைச்சாலும் ஒரே டைம்ல ஒன்று சேர முடியாது. அப்போ இதுதான் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு இந்த 2 நாள் நம்ம எல்லாரும் இருக்கிறோம், எல்லாரும் பேசுகிறோம், அப்போ இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களோட இது எப்படி இருக்குது, நீங்கள் எங்கள் ட்ரிப்பை பற்றிலாம் நீங்கள் நாளைக்கு கூட எங்களை சொல்லுங்கள். பட் உங்களை பற்றி நீங்களாம் சேவ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம், இதோட முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து ட்ரிப் பண்ணுறதோட மிக முக்கியமான நோக்கம், ஒரு புதுசாக ஒரு இடம் பார்க்குறோம், அதெல்லாம் செகண்டரி. அதை தாண்டி மனுஷங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறோம். ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி படித்தார். அதனால் அதுக்கு பின்னாடி வந்த எல்லாருமே நம்ம மதமாகவோ மொழியாகவோ இல்லை இனமாகவோ பிரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டோம். நம்மளை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து நீ இதா அப்படின்ற. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்தோட மிகப்பெரிய விஷயம் அன்பு, மனிதாபிமானமும். அதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம யார் மேலேயும் இப்போ அவங்களுக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம், நம்ம கோவப்படுறதுனால ஒன்றாக போகிறதில்ல. சீனு ராமசாமி உங்களுக்கு தெரியுமா, நீர்ப்பறவை, தர்மதுரை, இந்த மாதிரி படம்லாம் எடுத்தார். ரொம்ப ஒரு மிகச்சிறந்த தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த இயக்குனர். அவர்கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு துயரங்களை சந்திக்க முடியல, எல்லா துயரங்களும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, ஆனால் உங்களோட படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துயரம்லாம் இல்லாமல் மாறாக வந்து ஒரு பேரன்பை தான் பொதிக்கிறீங்க. உங்கள் படங்கள் வந்து பழிவாங்கிற மாதிரியான எண்ணமோ சண்டையோ அப்படிலாம் எதுவுமே உங்கள் படத்தில் இல்லையே அப்படின்னு கேட்டப்போ சொன்னார், வாழ்க்கைங்கிறது முடிவு நோக்கி போகிறது தானே. நான் இன்னைக்கு வந்து ஒரு 30 வயசு வாழ்ந்துட்டேன், அடுத்த என்னோட 30 வயசு இருக்கு, அந்த என்ன போய் நான் முடிச்சிட போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு 30 வயசு போனஸ் எல்லாம் கிடைக்க போகிறதில்ல. நான் ஏன் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுக்கணும், ஒரு நிமிடம் நிதானம் இழக்கிறதுனால தான் எனக்கு நிறைய சிறை கொடுக்கல்லாம் நிரம்பி வருது. யாரோ ஒருத்தர் ஒரு செகண்ட்ல கோவப்பட்டதுனால ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருது, அந்த அசம்பாவிதத்தால அவரோட வாழ்க்கை முழுக்க போயிடுது. அப்போ நம்ம எதுக்கு கோவப்பட்டோ ஏதோ ஒன்றாக போகிறத. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஆள் நாம மட்டும்தான். நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா நம்ம கூட இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாயிருவாங்க, நம்ம கூட இருக்கிற சந்தோஷமாயிட்டா நம்ம எல்லாருமே சந்தோஷமாயிருவாங்க. அதனால நம்மளை வந்து இந்த வாழ்க்கை அதெல்லாத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கையில நாம வாழ வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை சிந்தனை இருக்கணும். நம்ம வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறது போய் சம்பாதிக்கிறதுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையுமே எல்லா இடத்தையும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட சாப்பாட்டுல இருந்து ஒரு இதுல இருந்து இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணனா நம்ம இந்த இடத்துக்கு இருக்கிறோம் அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு கார்பரேட் மயமாக்கப்பட்ட இந்த உலகத்துல நம்மளை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இதை பண்ணணும், இந்த இது வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க இப்ப நம்ம ஒரு வீடு வாங்கணும், இன்னைக்கு உங்களுக்கு வந்து முதல்ல பேங்கோட வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வாங்கி சேவ் பண்ணி அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது. ஆனால் இப்போ பேங்கோட வேலை வந்து கடன் கொடுக்கறது. எல்லா பேங்குகளோட நோக்கம் என்னன்னா, ஓரில் எவனா நிம்மதியாக இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான், அவனை போய் அனுப்பிவிடு, அவனை கடன் கொடு, அவனை வந்து உங்களை தூண்டி விடுறாங்க. அந்த உலகமே முழுக்க மார்க்கெட்டிங்காக தான் இருக்குது. உங்களை தூண்டி விடுறாங்க, நீங்கள் இந்த இடத்துல இந்த பொருள் வாங்கணும், சார் நீ ஐஃபோன் வாங்கணும், ஐஃபோன் அவனை காசு இல்லை, கவலையே படாத,
உன்ட்ட ஆதார் கார்டு இருக்கா வா நான் இஎம்ஐ தரேன். இஎம்ஐக்கு வந்து ஆனால் அப்போதைக்கு அவன் என்ன சொன்னான், சார் சிம்பிளாக மாதம் 10,000 கட்டினா போதும் சார், நீ 10 மாதம் கட்டணும், அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களோட பட்ஜெட்டில் 10,000 துண்டாகுது, அது அவங்களுக்கு தெரியாது. 10,000 ரூபா அப்படின்ற ஒரு சின்ன இதை போட்டு உங்களை இது பண்ணுறாங்க. அதனால் இருக்கிறது நமக்கு என்னதான் உருண்டு பிறண்டாலும் நமக்கு ஒற்றை மண்ணு தான் ஓட்டும். நமக்கு என்ன எது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம கையில் அடுத்த நாளும் நம்ம கையில் இல்லை. அதனால நம்ம பெருசாக பிளான் பண்ணிக்கணும். நமக்கு என்னன்னா எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு பிளான் போட்டுருவோம், அந்த பிளான் வந்து சரியாக நடந்துச்சுன்னா லைஃப்பில் நான் சக்ஸஸ், இல்லை அப்படின்னா இல்லை அது எனக்கு தோல்வி, அதெல்லாம் இல்லை. நம்ம கையில் உண்மையை சொல்லணும்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது. யாரை எப்போ எந்த நேரத்தில் சந்திப்போம், எப்போ எங்கே போவோம் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே கிடையாது. வாழ்க்கை அதோட ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அந்த இருக்கிறனால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும், அடுத்தவங்களை இன்னும் சொல்ல போனால் அடிப்படையாக அடுத்தவங்களை காயப்படுத்தாத, துன்பப்படுத்தாத, அடுத்தவங்க பொருளை எடுத்துக்காத, எல்லாமே இந்த உலகத்தில் மிகச்சிறந்தது தான். அதுக்காக நீங்கள் கடவுளாக தான் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், அப்படி இந்த மாதிரி தேவையெல்லாம் இல்லை. நீங்கள் கடவுள் எல்லாத்தையும் தாண்டி மனுஷங்க தான் முதல் கடவுள். ஒரு மனுஷனுக்கு அன்பும் அக்கறையும் கொண்ட சக மனிதன் தான் என்றைக்குமே துணை. எல்லா இடத்துலையும் இதை நம்ம பார்க்குறோம், மனிதாபிமானம் தான் துணை, கடவுள்லாம் செகண்டரி. கடவுள் நமக்கு இருக்காரு, கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்லல, அதெல்லாம் செகண்டரி. மனுஷனுக்கு மனுஷன் தான் என்னைக்குமே துணையை தவிர இது எல்லாமே வானத்துல வந்து தேவதூதர் வந்து நம்ம நேரடியெல்லாம் இது பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் சரி பண்ண மாட்டாரு. அதனால ஒரு பிரச்சனையில யாரோ ஒருத்தர் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட அதே பிரச்சனை வந்து ஒரு மனுஷன் தான் அவங்களை காப்பாற்றிருப்பாங்க. அப்ப என்னோட குருநாதர் எஸ் ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்றாருன்னா, இந்தியா முழுக்க ஒரு மனுஷன், இந்தியாவில் குறுக்கு மடுக்குமா சந்தா தெருவா போனவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மனுஷங்களை நம்புறேன், என் கையில ₹1 கூட இல்லாமல் என்னால் இந்தியா முழுக்க சுத்த முடியும். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு குறைந்த இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிச்சேன். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கிறது, டார்கெட் செட் பண்ணி அந்த டார்கெட்ல ஓடணும். இல்லை அப்படின்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலாம்னு நமக்கு இருக்குது. ஒரு நாங்கள் 2 பேரை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு, ஒரு பிஸ்னஸ் மேனோட மாச டார்கெட் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் டார்கெட் வைக்கிறாரு. அடுத்தது வீடு எந்த இதுவே இல்லாமல் ரோட்டோரமாக இருக்க ஒருத்தர், ஒரு பிச்சைக்காரர். அவருக்கு 2 பேர் எடுத்துக்குவோம். இப்போ இந்த பிச்சைக்காரரோட மண்ணலை என்னவா இருக்கும், அவருடைய ஒரு நாளோட தேவை என்னவா இருக்கும், 3 வேளை சாப்பாடு. 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருச்சா அவரை மாதிரி இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்க வேற யாருமே கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் மேனு மாதம் 10 லட்ச ரூபா டார்கெட் வச்சுட்டு 9,58,000 ரூபா சம்பாதிச்சிட்டாருன்னு வச்சோங்க. மீது 42,000 ரூபா சம்பாதிக்கலாம் நொந்தே செத்து போயிடுவோம். ஆனால் அந்த 9,58,000 ரூபா சம்பாதிச்சது சந்தோஷம் இல்லை. ஐயோ அந்த 42,000 ரூபா சம்பாதிக்க முடியல, டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னு செத்து போயிடுவான். அதாவது 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறவன் ஆடுவான், ஓடுவான், கிளாஸில் அலப்பறை கூட்டிடுவான். ஆனால் 99 மார்க் எடுத்து ஒரு பொண்ணு சென்டம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 1 மார்க்குக்காக அந்த செண்டமே வீணாயிரும். அது மாதிரி தான் நம்ம கிட்ட என்ன மண்ணலை நம்ம ஏற்றுக்கிறது தான் மண்ணலை. நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம், அது எது வந்தாலும் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற அந்த மண்ணலை பக்கம் வந்துச்சுன்னா எல்லாமே அழகாயிரும். அதே மாதிரி வாழ்க்கை வந்து அந்தந்த நேரத்தை நியாயம், அந்தந்த நேரத்தில் இருக்கிறத ரசிக்கிறதும் கொண்டாடுறதான். நாளைய பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். நாங்களாம் அரியர் எக்ஸாம் எழுதுற காலத்திலேயே வந்து அரியர் எக்ஸாம் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போன ஆட்கள். ஓகே, உங்களை பற்றி எல்லாரும் இன்ட்ரோ கொடுங்க. என் பேர் டாக்டர் அழகுராஜன், கால்நடை படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செல்வராஜ். நான் ஐடி துறையில் நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கேன். நான் நெட்வொர்க் ஆர்கிடெக்டாக இருக்கேன். என்னோட பேர் ஆதி சரவணன் சார். அது திருச்சியில் வரேன். அவங்க 2 பேரும் நிறைய ஏற்கனவே சுற்றி இருக்காங்க, அதெல்லாம் சொன்னாங்க, அதனால வந்தேன். இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு நல்லா மீட் பண்ணுறதுக்கு. சுரேந்திரன் என்னோட பேர். நான் சேலத்துலேருந்து வரேன். நான் விஜயகுமார் சார் செகண்ட் ட்ரிப் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ட்ரிப் நான் இப்பயும் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய ட்ரிப் அவரோட வருவோம் நான். அனைவருக்கும் அன்பான வணக்கம். அவர் சொன்னார் அவரோட அப்படிலாம் எல்லாத்தையும் வாய்ப்பு இருக்கலாம். டைம் ஒரு 8:30 மணி ஆச்சு, சாப்பாடுலாம் வந்துருச்சு, அப்படி என்ன கடிச்சிருவாங்க. என்னுடைய பேர் வந்து தங்கவேல், நாமக்கல் மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி. நான் புதுப்பட்டியில் நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து பேசிக்காக ஒரு ட்ராவலர். இப்போ என்ன சொல்றது, எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்லேயும் சரி, வீட்லேயும் தங்க மாட்டேன். அந்த மாதிரி ஊர் சுற்றுற பையன் நான். அதன் அடிப்படையில் நானே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் 3 பேர் வந்துருக்கிறோம். நாங்களாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லே லடாக்லாம் போயிட்டு வந்துருக்கிறோம். ஸோ எங்கனாலும் உடனடியாக அது நேற்று நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு நேற்று ஈவினிங் தான் நான் பேக்கப் பண்ணேன். அது அப்போ தான் பிளான் பண்ணேன். அப்போ தான் என் வீட்டுக்கு அவங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு முன்னாடி சொன்னால் எனக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஒர்க்கு இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, நம்ம கைடு விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொன்னார். என்ன பண்ணா, நம்ம கைடு விஜயகுமார் கைடராக மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு ரீடராகவும் இருக்காரு. அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார் இல்லையா.
வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் 20 வருஷம் திருப்பி பார்க்கும்போது நம்மளோட மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மெமரிஸை வந்து நம்ம வந்து ரீகால் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நம்ம ஆலப்புழா வந்து ஆல்ரெடி நம்ம ஆட்டோகிராஃப் படத்துல சேரன் எடுத்திருப்பார். ஸோ அதை பார்க்கும்போது பரவாயில்ல, இவ்வளோ அழகா இருக்குது, இது மாதிரி எனக்கு படம் பார்க்குற பழக்கம் உண்டு. இதுக்கு எனக்காச்சும் ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் அது வந்து என்னோட நண்பர் செல்வராஜ் மூலமா நமக்கு வாய்ச்சிருக்குது. சரி, இந்த டைம்ல இப்போ லாஸ்ட் காங்கலூர் போகும்போதே சொன்னாப்புல அன்னைக்கு டிஆர்பி எக்ஸாமுக்கு டூட்டி போட்டாங்க, வர முடியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் வந்து அறம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட்களுக்கு திருக்குறள் இன்ட்ரெஸ்டடாக நான் வந்து ஒரு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் திருக்குறள் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, பேசினான் திருக்குறள். எனக்கு வந்து ஒரு 700-800 திருக்குறள் நிறைய தெரியும், ஒரு மனப்பாடம் தெரிஞ்சுங்களே. ஸோ அதன் அடிப்படையில் மாணவர்கள் திருக்குறளை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த நான் எங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு வீலாக் பண்ணி ட்ராவல் பண்ணி அதை என்னோட அறம் சேனலில் நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4800 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே அறம் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிடிச்சது. இப்போ எதுக்காக சொன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ரி மிகப்பெரிய விஷயமா இருக்குது. என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து இப்போ இல்லை, எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே. நம்ம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா அடிக்கடி கதை சொல்லிட்டே இருப்பாங்க என்கிட்ட, இப்படி நம்ம வளர்ந்த கதை வாழ்ந்த கதை சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே நான் இன்டர்வியூ பண்ணி அவங்களே நான் டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட சக்ஸஸாக பார்க்குறேன். இந்த மாதிரி எங்கே போனாலும் ஒரு அந்த அவங்க எல்லாத்தையும் நான் டாக்குமெண்ட்ரி வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கல. ஸோ அதனால உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்னன்னா நமக்கு நம்மளோட என்ஜாய்மெண்ட் நமக்கு சொன்னாங்களா, நம்மளை நாமே வந்து இது பண்ணுறதுக்கு வேற வழியே இல்லை. நம்ம தான் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய நாங்கள் இமயமலை போயிட்டு வரப்போ மிகப்பெரிய ஒரு சாதிச்சு தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அங்கெல்லாம் ரோடே கிடையாது. அங்கே ராயல் என்ஃபீல்டில் தான் 550cc தான் ட்ராவல் பண்ணால் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லே லடாக்லாம் போனால் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறோம் இல்லைங்களா, நீர்ப்பறவை படம். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து போனோம்னா மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க. மணப்பாடு கோஸ்டல் வில்லேஜில் எடுத்தப்பட்ட படம். மணப்பாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அழகான ஊர். அங்கே 3 சர்ச் இருக்கும். 3 சர்ச்சுமே 3 இதில் இருக்குங்க. இத்தாலியன் ஸ்டைலில் ஒரு சர்ச்சும், இன்னொரு பிரான்ஸ் ஸ்டைலில் ஒரு சர்ச் இருக்கும், இன்னொரு நார்மல் சர்ச் ஒன்று இருக்கும். திருச்செந்தூர் போறீங்கன்னா மறக்காம மணப்பாடு போயிட்டு வாங்க. இதை வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் மணப்பாடு. கூடி வரையில் மணப்பாடு சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா மணப்பாடு இஸ்ரோவோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. கூடி வரையில் மணப்பாடை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி மணப்பாடு போய் பாட்டுவாங்க. இந்த பாட்டு ஃபுல்லாகவே மணப்பாடில் எடுத்த பாட்டு தான். என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா போட் ஹவுஸ் ரொம்ப, அதாவது நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் போட் ஹவுஸ். அது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பழசு இல்லை, புதுசு. அந்த போட் ஹவுஸில் இங்கேருந்து சேலத்துலேருந்து ரொம்ப குறைந்த வாடகையில் தான் கூட்டி போகிறாங்க. அது ஒன்று பார்த்தோம். நம்ம கேரளாவை சுற்றி நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஆலப்புழாவை சுற்றி ஒரு ஏற்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாதத்துக்கு அல்லது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளோட சுற்றுலா சென்று நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய அழகாக ரசிக்கிறதுக்கு, நம்மளுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வதற்கு, நம்மளுடைய செயலை வேகப்படுத்துவதற்கு, இப்படி பல்வேறு விதங்களை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம மனிதன் ஒரு இந்த இடத்த விட்டு மைக்ரேட் ஆனால் மட்டும்தான் அவனுக்கு ஒரு வளர்ச்சியும் அல்லது ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி அதனுடைய அனுபவத்தை உணருங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக இனிமையாக கொண்டாடுவதற்கு அறம் உங்களுக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.